வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்க கங்காவை பாருங்கிற மாதிரி முழுசாக க்ளீனிங்கில் இறங்கியிருக்க சிம்ப்ளி சுபாவை தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி க்ளீனிங் விலாக் தான். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஏதாவது வீடியோஸ் பார்த்தா. இதை தாண்டி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டைலில் நம்ம பாட்டுன்னு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளீனிங் மனநிலை ஒரு குடும்பத் தலைவியாக க்ளீனிங்க்கு முன் எப்படி இருக்கும், க்ளீனிங்க்கு பின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன, நார்மல் ரொட்டீன் க்ளீனிங், இன்னொன்று டீப் க்ளீனிங். இந்த ரொட்டீன் க்ளீனிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி சிங்கெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சோன்னா தான் அடுத்த வேலை சமைக்க முடியும். துணியை துவைச்சோன்னா தான் போட்டுக்கிட்டு போக முடியும். வீடெல்லாமும் பெருக்கி எடுத்து ஆகணும். அப்படிங்கிறது ஒரு பேசிக் க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். அதை எப்படியோ அந்த ஃப்ளோவில் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். பட் இந்த டீப் க்ளீனிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணிட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு பக்கம், அதாவது நம்ம மைண்டிலேயே அந்த விஷயம் எட்டி பார்க்கவே பார்க்காது. ஸோ நம்ம பாட்டுன்னு ஜாலியாக இருப்போம். பட் ஒரு 6 மாதம் கடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நமக்கு தோணும், ரொம்ப நாள் ஆச்சே க்ளீன் பண்ணி, எல்லாமே கச்சாமுச்சான் இருக்குது கிச்சனுக்குள்ளே, இதனாலேயே நம்ம பாதி டென்ஷன் ஆகிறோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு ஒரு 10 நாள் அப்படியே கடத்த ஆரம்பிப்போம். அந்த 10 நாளும் நம்ம மனசாத அமைதியாக இந்த க்ளீனிங்கை பற்றிலாம் யோசிக்காமல் ஓட்டியிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எவ்ரி மொமெண்ட் நம்ம கிச்சனில் போய் ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போதோ இல்லை கபோர்ட்லேருந்து ஒரு துணியை எடுக்கும்போதோ நம்ம மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறது நம்ம யாரையோ கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு மைண்ட் செட்லேயும், எதையுமே பண்ணாமல் சாப்பிட்டு நல்லா ஃபோனை பார்த்து தூங்கி எழுந்துக்கிறேன் அப்படின்னு என்னை பற்றியே எவ்வளோ கேவலமான தாட் எனக்கெல்லாம் வர முடியுமோ அந்த அளவுக்கு எதையுமே பண்ணாமல் எப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு தோணிகிட்ருக்கும். இதெல்லாம் நமக்கு தோணலாம். பட் யாராவது வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் இப்படி எடுத்து அடுக்கி வச்சாதான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை தெரியாமல் கேட்டுருவாங்க. ஏன்னா 10 நாளாக நம்மளோட மனநிலை மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. கேட்டுட்டாங்கன்னா வரும் பாருங்கள் ஒரு கோவம். வந்த கோவம் நம்ம மைண்டில் இருக்கிற அந்த கில்ட்டுனால தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் என்னைக்காது இன்னும் ஒரு 2-3 நாளில் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே காலையிலேருந்து என்ன பண்ணினேன், காலையிலேருந்து எவ்வளோ வேலைகளை பண்ணுறேன், நான் எவ்வளோ ஒரு தியாக செம்மல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை படித்து இதனால் எனக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு புன்முறுவலோடு இந்த வேலைகளெல்லாம் உங்களுக்காக பார்த்து தரேன், எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதா அப்படின்ற கதையெல்லாம் கட்டிவிட்டு அது மட்டும் போதாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 வருஷம் ரீவைண்டு ஸ்டோரிக்கு போய் அப்படி தான் கல்யாணம் ஆகி நான் வந்தபோது சாப்பிட்ட தட்டை டேபிளில் வச்சுட்டு போனேன் நீங்கள், நான் எடுத்து போடுவேனான்னு பார்த்தீங்க அப்படின்னு இன்னொரு கதையில் ட்விஸ்ட் பண்ணி ஃபைனலாக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி முடித்த நாட்கள் பலது இருக்குது. இது மட்டும் போதாதுன்னு கேட்ட அவரே சாரிம்மா தெரியாமல் அதை நான் அப்படி கேட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சு ஒரு சாரியையும் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு ஆத்ம திருப்தியே கிடைக்கும். இப்படி பல நாளாக எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சடிச்சு க்ளீனிங்கில் இறங்கியாச்சு. நவராத்திரி வர்றதுனால ஓரளவு டீப் க்ளீனிங் பண்ணி கிச்சனெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பாத்திரத்தெல்லாம் செட்ரைட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கிச்சனுக்கே நம்ம ஏதோ புதுசாக வரா மாதிரி ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு போன ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கும் நெக்ஸ்ட் டே கிச்சனில் என்ட்ரு ஆகும்போது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 10-20 நாளைக்கு பார்த்திங்கன்னா சமைச்சு தள்ளுவோம் பாருங்கள், ஆசாசையாக எல்லாத்தையும் பண்ணுவோம். ஏன்னா எல்லா பொருளும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஒய்ஃபை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பட்டுப்புடவையோ நகையோ கூட வாங்கி தர வேண்டாம். அவங்க எப்பயாவது இல்லாத சமயத்தில் கிச்சனெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு அரேஞ்ச்டு ஆர்கனைஸ்டு கிச்சனை அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க கிஃப்டே கேட்க மாட்டாங்க.
வருஷம் அந்த வேலையை உங்ககிட்டே கொடுத்து பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நகையோ ஒரு புடவையோ தராத சந்தோஷம் ஒரு க்ளீன்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு கிச்சன் தரும் அப்படிங்கிறத எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவங்க வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது ராத்திரி 7 மணிக்கோ 8 மணிக்கோ வீட்டுக்கு வந்தாலும் அப்போ வந்து இறங்கி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க, நம்ம வந்து பேசாமல் அப்படியே விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி இருக்கும் அந்த க்ளீனிங் மட்டும் பார்த்தோன்னா. அப்படி வந்து நான் பார்த்து அட்மையரான ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த மிக்சியில் இருக்கிற அந்த பட்டனில் கூட அழுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நீட்டாக தொடச்சி வச்சுருப்பா. எப்படி இவ்வளோ அளவுக்கு மெயின்டைன் பண்ணுற, புதுசு மாதிரியே பல வருஷமாக அந்த மிக்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க நம்மளும் அதை அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒரு விதத்தில் பண்ணுறோம் அப்படின்னு தோணும். ஆனால் இதெல்லாம் என்றைக்கு நம்ம நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையும் இருக்கும். உடம்பே முடியாமல் கூட இதெல்லாம் பண்ணணும்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது தான் இப்போதையே என்னுடைய பெரிய கவலைன்னு நினைக்கிறேன். ஸோ இது எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியாக பல மணி நேரம் போன என்னோட இந்த கிச்சன் டீப் க்ளீனிங் ஒர்க்கை ஒரு 20-25 நிமிஷமாக எடிட் பண்ணி அதில் வாய்ஸ் ஓவரில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் அப்படிங்கிற காரணத்தினால என்னை பற்றின உண்மைகளை எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு, இது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரருக்கும் இப்போ தான் தெரியுங்கிற அளவுக்கு பல உண்மைகளை கக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் மியூசிக்கை போட்டு ஒப்பேத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்ன சேவ் பண்ணிக்கிறதுக்காக. மியூசிக் வந்த உடனே வீடியோ முடிஞ்சிருச்சு கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்தது பெட்ரூம்க்கு வந்துடுங்க. அங்கே சில ஆர்கனைசேஷன்லாம் மெனக்கட்டு பண்ணியிருக்கேன், அதையும் வீடியோ வேறு எடுத்திருக்கேன். அதனால் அந்த போர்ஷனை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிளில் ஒரு குட்டி ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி ஃபில் பண்ணி வைக்கணும். அப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் நடக்கும். அதனால் இது 2-3 நாளாக நடந்த க்ளீனிங் தானே சுபா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிடாதீங்க. கஷ்டப்பட்டு ஒரு 3-4 மணி நேரம் பண்ண க்ளீனிங்கை வீடியோவாக வேறு எடுத்து வாய்ஸ் ஓவரில் வேறு பேசி தம்ப்நெயில்லாம் போட்டிருக்கோம். அசால்ட்டாக கமெண்ட்டில் போய் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிற பொறுமை எனக்கு இருக்காது, டயர்டாகிடுவேன் பை த டைம். அதனால் இப்போவே சொல்லிக்கிறேன், இந்த ப்ராசஸ் மட்டும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் இருந்தது. ஏன்னா ஆயிலெலாம் விடுறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு நினச்சேன். இதையும் தாண்டி இந்த வீடியோவில் இன்னொரு நெகட்டிவாக கமெண்ட்டு போட முடியறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தேன்னா, நீ க்ளீன் பண்ணுற எதுக்கு எங்ககிட்ட காமிக்கிற அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வரலாம். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் பார்த்தேன்னா பயங்கரமாக மோட்டிவேட் ஆகி க்ளீன் பண்ணுறது இருக்கும். ஈவன் என்னோடய கிச்சன் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பல யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஒத்துப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில் யாராவது பண்ணியிருக்கிற விஷயத்தை பார்த்து காப்பி அடித்தாவாது கொஞ்சம் நம்மளும் அப்படி அழகாக வச்சுக்கலாமே, நமக்கும் ஒரு 2-3 பாராட்டுக்கள் வருமே அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான க்ளீனிங் வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நவராத்திரி க்ளீனிங்கில் கிச்சன் எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த saree வார்ட்ரோப் வந்து சூப்பராக நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் 65% குறையுது அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? கிடையாதுங்க, நான் கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச்சுங்க அது. உண்மையாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரியை நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 9 நாளும் காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று எடுத்து கட்டும்போது ப்ளவுஸ் எங்கே, இந்த கலர் saree எங்கே அப்படின்னு தேடும் போதே டைம் நிறையா போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மோரோவர் நம்ம வீட்டுக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் அவங்களும். அவங்க வராங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். ஸோ பை திஸ் டைம் யாருங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நானே உளறிடுவேன். அப்படியே வந்து புடவை எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அயன் பண்ணி அழகாக எடுத்து வச்சேன்னா இன்னுமே ஈஸியாக இருக்குங்கிறது தெரிஞ்சுது. பட் அன்றைக்கான எனர்ஜி டைம் அவ்வளோ இல்லைங்கிறனால இப்போதைக்கு இதுக்குள்ளே வைக்கிறேன்னு. இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஐக்கியாலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் நம்மளோட புடவை, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிஜமாகவே ரொம்ப பாவம். எனக்கு வந்து என் வார்ட்ரோப்பில் டெய்லி வேர், அப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் போட்டுட்டு போகிற சுடிதார்லாம் வச்சாவே வார்ட்ரோப் ஸ்பேஸ் சரியாக போச்சு. இந்த புடவை 9 கஜம், அதுக்கப்புறம் நம்ம ஒல்லியானா போட்டுக்கலாங்கிற ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, எதோ வார்ட்ரோப்பில் பசங்களோடது, ஹஸ்பண்டோடது எல்லாத்துக்கும் அடியில் ஒரு வார்ட்ரோப் யாருமே யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களே, அங்கே தான் வச்சுருப்போம். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா பேர் வரும், எல்லா வார்ட்ரோப்லேயும் ஓன் துணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யார் திறந்தாலும் அவங்களதில் அடியில் நம்மளதில் ஒரு 20 வருஷம் பழசு, 15 வருஷம் முன்னாடி வாங்கின புடவைன்றதை வச்சுட்டு தான் இருப்போம். அதனால் அந்த பேரை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூதனமாக இந்த மாதிரி ஏதாவது கண்ணுக்கே தெரியாத ஆர்கனைசரில் போட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த பேர் நமக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதில் வந்து வெளியில் saree இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படியே உள்ளே வச்சு மூடி எடுத்து என்னோடய ரூமில் கட்டில் கடியில் வச்சிட போகிறேன். இப்போ ஓரளவு அந்த ரேக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த கெஸ்ட் பெட்ரூமை ரெடி பண்ணுறதுக்காக வேக்யூம் போடுறது, நார்மல் அந்த பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது இருந்தால் கூட இது வந்து இன்னொரு டீப் லெவல் க்ளீனிங். அந்த கட்டில் அடியிலலாம் இருக்கும் பார்த்திங்களா அழுக்கு, அதெல்லாம் எடுக்கணும். நமக்கு பயங்கரமான டஸ்ட் அலர்ஜி இப்போ ஆஃப் லேட் இருக்குது. இருந்தாலும் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும். யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி விட்டேன்னா அடுத்த நவராத்திரி வந்துடும், இல்லை கெஸ்ட்டே வந்துட்டு போயிடுவாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் அது க்ளீன் ஆகும். அதனால் நம்மளே வந்து இறங்கி பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு பின் ஒரு இல்லத்தரசியோட மனநிலை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ க்ளீனிங்க்கு பின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோமா, ரொம்ப ஜாலியாக இருப்போம், யார் என்ன கேட்டாலும் வாங்க உடனே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவ்வளோத்த பண்ணிகிட்டு இருக்கிறது டான்னு 1 மணி ஆச்சுன்னா என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டு வருவாங்க பார்த்திங்களா. அப்போ வந்து சமைச்சு வச்சுருந்தோன்னா பிரச்சனையே இல்லை, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். பட் சமைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வரும். அதை தாண்டி இடுப்பு வலி பெண்டு கழலும். தேவையா, இப்படியாச்சும் எதுக்கு நாயாட்டம் இந்த வீட்டுக்காக உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். யாருக்கும் கண்ணில் கூட தெரியல எந்த இடத்த க்ளீன் பண்ணினோன்னு. எல்லாரும் ரூம்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஆனால் இது க்ளீனாக இருக்குது, இதெல்லாம் மாற்றிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினப்போம். ஆனால் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. பட் யூடியூபராக ஒரு வசதி இருக்குங்க. இது எல்லாத்தையும் நான் வீடியோ ப்ரூஃபாக எடுத்து வச்சிடுறேன் பார்த்திங்களா. ஸோ கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா அவரே தெரிஞ்சுப்பார் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கேன்னு. லக்கிலி அன்றைக்கி வந்து காலையிலே சமையலை வந்து ஒரு என்ன முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து அந்த டைமுக்கு அவருக்கு மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட வரேன்னொடனே எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்க நம்மளை கவனிச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்கன்னு கூட இல்லை, நம்மளே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கோம் பாரு அப்படிங்கிற ஒரு தாட் வர மொமெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு ஆமாம் சுபா அப்படி தான் அப்படின்னு தோணினாலும் ஒரு சிலருக்கு எதுக்குமா இப்படி புலம்புற, எதுக்கு இந்த பொம்பளை இப்படி புலம்பிகிட்டே இருக்குது, அஸ்து கொட்டிக்கிட்டே பேசுது, நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கலாம்ல அப்படின்னு தோணலாம். இது எல்லாமே ஒரு மொமெண்ட்ரி தாட்டு தான். அன்னைக்கு நம்ம மைண்டில் வர தாட் 2 நாள் கழித்து கேட்டிங்கன்னா என் கணவர் மாதிரி
ஒரு கணவர் இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இருக்க மாட்டாங்கன்னு தோன்றதோ, இல்லை என் குடும்பம் மாதிரி என்னை கேர் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லைன்னு தோன்றதோ எல்லா பெண்களுக்கும் வரும். ஸோ அதனால் இது உண்மை கிடையாது. இதெல்லாம் அந்த மொமெண்ட்ரியாக நமக்கு வர ஒரு விஷயம். ஸோ அதை தான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு நெகட்டிவாக அது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வேறு ஏதாவது நான் போட்டால் கூட பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரியாலிட்டியை பேசுகிறேன்னு அப்படி தான் எல்லா ரியாலிட்டியும் பேசிடுறேன். அதனால் நீங்கள் வந்து வேறு பாசிட்டிவிட்டி கொடுக்குற சேனல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் இதுக்கு மேலே இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது. ஏன்னா இத்தனை வேலைகளையும் பண்ணிவிட்டு ராத்திரி டின்னருக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அதை வந்து நான் ரிசீவ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத அப்படியே ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க ஸ்கிப் பண்ணாமல். வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு பழைய மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக மேட்டை போட்டு அதில் 2 தடவை ஏறி நின்று காலை தொடச்சிட்டு நடந்து போகும்போது இருக்கிற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து டின்னருக்கு போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. ஸோ டின்னர் சமைக்கிற வேலை இல்லை, கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, வீடெல்லாமும் சுத்தமாக இருக்குது. நாளைக்கு காலையில் வரைக்கும் இப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுல இன்னொரு சந்தோஷமும் இருந்தது. ஆக்சுவலாக அப்படியே போயிட்டு எண்ட் பண்ணிடலாம் வீடியோவை, அப்படியே வெளியில் போயிட்டவங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி விலாகை முடிக்கலான்னு நினச்சேன். பட் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக விலாகில் இன்க்ளூட் பண்ணணுன்னு நினச்சேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அப்பர் தாம்சன் ரோடில் இருக்க ஃப்ளிப் அண்ட் ஃபோல்டு பராத்தா. இதை தான் அந்த ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு மிக்சட் ரெஸ்டாரண்ட் தான். சரி அன்றைக்கி வந்து அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். உண்மையாகவே அந்த வெஜிடேரியன் ஃபுட்டோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஹோம்லி ஃபுட்டாக இருந்தது. சாதாரணமாக ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும், ஆயில் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இங்கே இந்த விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு சால்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அந்த அளவில் தான் அந்த சால்ட் லெவல் இருந்தது. எல்லாத்தோட டேஸ்ட்டும் ஆயில் போட்டு சப்ரஸ் பண்ணாமல் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் அவங்கள்ட்டே சொன்னேன், எனக்கு பிளான் எதுவும் இல்லை வீடியோ எடுக்கிறது, பட் நான் இம்ப்ரெஸ் ஆனதுனால வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு. டேஸ்ட் வைஸ் வந்து நான் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்ததுங்கன்றதை சொல்ல தான் முடியும். பட் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது ஆமாம் உண்மை அப்படிங்கிறத உணர முடியும். போன உடனே இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா அவங்களோட அந்த ஆம்பியன்ஸ் தான். உண்மையாகவே ஒரு அவுட்டோர் டைனிங் அந்த மாதிரியும் இருந்தது, ஆஸ் வெல் அஸ் இன்டோரும் இருந்தது. ஒரு டின்னர் டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். அழகாக நீங்கள் உங்கள் பார்ட்னரோட போய் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம். இங்கே வந்து எனக்கு மெயினாக தோணினது ஆக்சசபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்பர் தாம்சன் ரோடுன்னு வரும்போது தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைனில் வந்து மேஃப்ளவர் தான் இதோட நியரஸ்ட் எம்ஆர்டி. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னாலும் மெயினாக வந்து இந்த லெமன் கொரியாண்டர் சூப் அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி ரொம்ப வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அதனால் நான் வேண்டானே சொன்னேன். பட் ஆனால் அங்கே இருக்கவங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இல்லை ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அவ்வளோ சூதிங்காக அவ்வளோ டேஸ்டியாக பக்காவாக இருந்தது அந்த சூப்பு. அடுத்தது நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே வருவீங்க. அதை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரிய போகிறதில்ல. பட் அங்கேயும் நான் சொல்கிறது அதுதான், சால்ட்டாவோ ஸ்பைசியாவோ ஆயிலியாவோ ஃபீல் பண்ணல, அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுதுன்னு. இவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸும் பண்ணுறாங்க. நான் அவங்களோட கூகுள் லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அது இருக்கும். அதை தாண்டி அவங்களோட இன்ஸ்டா பேஜையும் நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அந்த மெனு வந்து செக் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி வைஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது, ஆஸ் வெல் அஸ் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எக்ஸசிவ் ப்ரைஸை நம்ம பே பண்ணி சாப்பிட்டு வர்றதோட நல்ல ஒரு ஃபுட்டுக்கு சூப்பரான ரீசனபிள் ப்ரைஸில் சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது. இந்த மஷ்ரூம் சீஸ் ஃபில்டு மஷ்ரூம் வந்து அல்டிமேட்டாக அந்த தந்தூரில் பக்காவாக வச்சு எடுத்திருந்தாங்க. நல்ல டேஸ்ட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது.
நல்ல ஒரு இந்தியன் ஃபுட், அதுவும் ஒரு ஹோம்லி குக்டு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா, போத் சவுத் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. மெயினாக இவங்களோட ஃப்யூ சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஈவன் அந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து சுத்தமாக இல்லை. யூஷுவலாக அது அப்படியே எண்ணெயில் குளிப்பாட்டி கொடுப்பாங்க. இந்த கிரேவிலலாம் கூட நான் அவ்வளோ ஆயில் மிதக்க பார்க்கவே இல்லை. கரெக்டான அளவில் அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மஸ்ட்டு ட்ரை ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே சிங்கப்பூர்லனா. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஹெவி மீலை அன்றைக்கி நாங்கள் என் பண்ணது எதோட அப்படின்னா, ஒரு சுக்கு மல்லி காஃபியோட. ஸோ அதுவும் வந்து டாப் நாட்சாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் காஃபியை குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் டைஜஷனுக்கு பயங்கரமாக அதை எயிட் பண்ணிது. ஸோ உண்மையாக வந்து வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா.